ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். பேசிட்டு கூட ஒரு அட்டெண்டர் மட்டும் தான் இருக்கணும். நீ இல்லைனா அம்மா யாரோ ஒரு ஆள் தான் இருக்கணும். ஸோ பேசிக்கோங்க. அண்ட் ஜாஸ்தியாக சவுண்டு வேணாம், க்ரௌடு வேணாம். வா 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 உள்ள வா டோர்ல படாம வா, டோர்ல படாம ரிவர்ஸ் எடு, வா கொஞ்சம் ரைட் எடு, கொஞ்சம் லெஃப்ட். வா 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 பெட்ல படாம வண்டி நிறுத்து, வா. பஸ்ஸை பார்த்து உள்ள கொண்டு வர மாட்டீங்களா? எல்லாரும் உள்ள வந்துட்டீங்களா? சித்தப்பா என்ன ஜன்னல்ல தலை நீட்டுற, வெளியே வா. சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, எங்க சின்ன சித்தி சித்தப்பா எல்லாம் காணோம். என்ன சித்தப்பா, ஒருத்தர் பேசடா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, அவர் பாக்குறதுக்கு ஒரு பஸ்ல வந்திருக்கீங்க. 4-5 பஸ்ல வருவீங்க எதிர்பார்த்தேன். சரி வாங்க வாங்க, அப்படியே வாங்க. சத்தம்லாம் பெட்ல படாம அப்படியே சுத்தி உட்காருங்க. என்னப்பா இது, ஒரு ஊரே இறங்குது. சொந்தக்காரங்க டாக்டர், அம்மா சப்போர்ட் வேணும். தம்பி என்ன உங்க அப்பா வயசுக்கா வந்திருக்காரு? தம்பி கிரவுட் எல்லாம் கிளியர் பண்ணுங்க. பேஷண்ட் தூங்கிட்டு இருக்காங்களே. 2 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்க டாக்டர். இல்லங்க 2 நிமிஷம் பேஷண்ட் படுத்திருக்காங்க. அப்படிங்களா டாக்டர்? சரி சரிங்க டாக்டர், எனக்கு தெரியாது டாக்டர், ஹாஸ்பிட்டல் இத்தனை பேர் வரக்கூடாதுன்னு. சரிங்க டாக்டர், சரிங்க. இப்ப கிளம்பிடுவாங்க. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. எல்லாம் கட்டில் கடி வந்து உட்காருங்க. எல்லாம் வந்து உட்கார், 2 நாள் கழிச்சு தான் போறீங்க. அதான் இப்ப கிளம்பிடுவாங்க டாக்டர், இப்ப கிளம்பிடுவாங்க. போங்க வெளில போங்க, எல்லாம் வெளில போங்க. தம்பி சொல்லுப்பா, வெளில போ சொல்லுப்பா. அம்மா டாக்டர் திட்டுறாங்கம்மா. சொல்லு எருமை, டாக்டர் கிட்ட சொல்லு. என்கிட்ட இருந்து அவ்வளவு வாய் பேசுற, டாக்டர் கிட்ட பேச மாட்டியா? அங்க போய் பாரு, வசந்தி பையன் டாக்டர் என்னெல்லாம் பேசி அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து உட்கார. நீ உட்காருங்க. நான் போய் தான் டாக்டர் சொன்னா சொல்லிட்டு போறேன். நீங்க டாக்டர் 2 நிமிஷத்துல கிளம்புறேன் டாக்டர். கம்பவுண்டர் மூர்த்தி, அது கிளியர் பண்ண சொல்லுங்க முதல்ல. டேய் சாய், போய் எல்லாரும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துரு. என்னங்க சச்ச நான்சென்ஸ்ங்க இது. டாக்டர் அப்படிதான் சொல்லுவார், 2 நாள் இருந்துட்டு போங்க. ஆதித்யா ஃபேமிலி டாக்டர், நான் பெட் நம்பர் C13. ஆமா டாக்டர். இந்தாங்க சாப்பாடு. 2:30க்கு சாப்பாடு கொடுத்துருக்கணும். 2:35க்குலாம் ஒரு மாத்திரை போட்டுருக்கணும். மிஸ் பண்ணிடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து செக் பண்ணுவேன். டேய் அப்பா அப்புறம் சாப்பிட்டோம், நீ பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் சாப்பாடு நல்லா சாப்பிடு. அப்பாக்கு அப்புறம் மட்டும் ஒரே நிமிஷம் கேட்டு வாங்க, இன்னொரு பிளேட் கேட்டு வாங்குமா டாக்டர்? டாக்டர் டாக்டர் ஆதித்யா ஃபேமிலி தான் நீங்க, சொல்லுங்க டாக்டர். இன்னொரு பிளேட் சாப்பாடு கிடைக்குமா டாக்டர்? ஏங்க எவ்வளவு திம்பாரு, ஒரு பிளேட் போதுங்க அவருக்கு. இல்ல டாக்டர், பையன் பசிக்குதுன்னா அதான் நீங்க கொடுத்த பிளேட் எனக்கு கொடுத்து. ஏங்க அப்புறம் அவர் என்னங்க சாப்பிடுவாரு? இன்னும் எதுக்கு 2 பிளேட்? எனக்கு ஒரு பிளேட், அவருக்கு ஒரு பிளேட். ஏங்க இது பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறதுங்க. இப்பெல்லாம் நீங்க மாத்தி கொடுக்க கூடாது. பையன் பசிக்குதுன்னு சொன்னா அதான் டாக்டர் கொடுத்து. நீங்க புரிஞ்சுக்கோங்க, இது வந்து பேஷண்ட்டுக்காக ரெடி பண்றது, மருந்தெல்லாம் போட்டுருக்கும். ஏங்க இப்படி பண்றீங்க? அப்புறம் அவர் என்ன சாப்பிடுவாரு? நேத்து பக்கத்து பெட்ல சாப்பிட்டு மிச்சம் வச்சிருந்த அந்த பிளேட் எடுத்து கொடுத்து மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்டு இருக்கோம். உறுப்பே இல்லையாங்க உங்களுக்கு. ஏதோ ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சு, என்னங்க பண்றது? சரி கோபப்படாதீங்க. ஆபரேஷன் இருக்குங்க இன்னும் 2 நாள்ல. சாலை மைனர் சர்ஜரி பண்ணிருக்கு அவருக்கு. சரி கோபப்படாதீங்க. பழைய சோறும் தயிர் இருக்காது அவர் கொடுத்து. எங்க தயிர்லாம் குடுக்க கூடாதுங்க. ஏங்க தயிர் குடுக்குறீங்க? 2 நாள் நைட்டு தயிர்ல சாப்பிட்டு இருக்காரு. தயிர் லைட் ஒரு இழுத்துட்டு இருக்காரா? டேய் கூப்பிடு நர்ஸ். டேய் போ சீக்கிரம் எந்திரிச்சு போ, சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். போ அப்பளம் புடி. இது ஆர்டிகல் டாக்டர். ஆமா நீ எப்பமா உள்ள வந்த? ஆபரேஷன் தியேட்டர்மா வெளிய போமா நீ முதல்ல. ஒரே நிமிஷம் டாக்டர். ஏய் என்ன பண்ற? மணி ஆண்டவா, இவருக்கு பண்ற ஆபரேஷன் நல்லபடியா சரியாயிரணும். இதான் டாக்டர் ஆட்டு. ஆமா. ஏய் என்னது அது, பவுடர் கொட்ற உள்ள? டாக்டர் ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும் டாக்டர். என்னது அது? திருநூறு. ஏங்க ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. உள்ள போய் துணூறு கொட்டி செப்டி ஆயி தொலைங்க. ஐயோ டஸ்ட் செப்டி ஆயிருங்களா? ஆமா டஸ்ட் எங்க? ஏய் என்னமா தண்ணி பச்சை தண்ணி ஊத்திட்டு இருக்க உள்ள? ஐயோ திருநூறு பட்டி செப்டி ஆயிரும் டாக்டர். அதான் டாக்டர் தீர்த்தத்தால கழுவுற தண்ணிய போய் ஊத்துற உயிருக்கு வாயிலடி. இது தண்ணி கிடையாது, தீர்த்தம். ஐயோ இவர் நல்லா இருக்கும் போது இந்த கோயிலுக்கு வந்து தீர்த்தத்தை குடிக்காம போனதே கிடையாது. கொஞ்சம் ஐயோ குடிக்க பிரெயின் குள்ள தண்ணி போயிடுங்க. போய் ஐயோ நல்லா ஆயிரும். போ வெளிய போ. இவளுக்கு எல்லாம் பேய் பிடிச்சிருக்கு. இவள் எல்லாத்துக்கும் நல்லா ஆயிரும். மாமா என்ன சொன்னாங்க? மாமாக்கு என்ன சொன்னாங்க? இப்பதான் ஹார்ட் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. அப்படியா டாக்டர்? இது என்ன பண்றது? என்ன சொன்னாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபீல் பண்ணாதீங்க. நான் தயவு செஞ்சு நெகட்டிவாக மட்டும் எதுவும் பேசாதீங்க, பாசிட்டிவாக பேசுங்க. ஆல்ரெடி எமோஷனலி ரொம்ப ட்ரெயின் ஆகிருக்காரு. நீங்கள் எமோஷனலி எந்த ஒரு பேகேஜும் கொடுக்காதீங்க, பாசிட்டிவாக பேசுங்க. சீக்கிரம் சரியாயிருவார். ஓகே பார்த்துக்குங்க, எனக்கு புரியுது. பட் சீரியஸாக பாசிட்டிவாக பேசுங்க. ஓகே என் பிள்ளையோட ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான், சேர்த்து வச்சுட்டீங்களே. அப்பாவுக்கு சரியாயிடுடா. எந்திரிங்க
தங்கச்சி வந்திருக்கா பாருங்க. எப்படி தங்கச்சி ஆகும்? ஏன் கத்துற ஆபரேஷன் பண்ணிக்க சொல்றேன்ல, சைலண்டா இருங்க எல்லாரும். முழுங்க. ஏய் 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 செத்துட்டான்டா. அக்கா அப்பவே சொன்னாக்கா என்ன டாக்டர்லாம் இல்ல ஃப்ராடுக்கா, ஏமாத்துவாங்கக்கா. உனக்கு செலவு பண்ண காசெல்லாம் போச்சு. உனக்கு செலவு பண்ணியே என் சொத்தளியுது. ஃபுல்லா ஏமாத்து. இதுதான் அக்கா ஊர்ல ஒரு ஹாஸ்பிடல் சொன்னா அந்த ஹாஸ்பிடல் வாங்கன்னு சொன்னேன். ஃபுல்லா ஏமாத்து, ஃபுல்லா காசை புடுங்கறதா. என் உயிரை மாமாவை கொன்னுட்டியே. காசை புடிக்கிட்டியாடா டேய். வாங்க நர்ஸ். நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க நர்ஸ். டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டேன், பிபி நார்மலாக தான் இருக்குது, டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. முனியப்ப சாமிகிட்ட வேண்டிக்கிறேன், எல்லாமே சரியாக போயிடும். நீங்க முனிப்பு சாமியா கும்பிடுறீங்க? ஆமாங்கம்மா. அண்ணே நீ வயசு எத்தனை ஆச்சு உனக்கு? எனக்கு 23 ஆகுதுங்கம்மா. 23 ஆகுதா? அவன் பையன் சாய்க்கு 24 ஆகுது. ஆமாங்கண்ணே. அப்பா அம்மா எங்க நிக்கிறாங்க? அப்பா அம்மாலாம் புதுக்கோட்டையில் இருக்காங்க. புதுக்கோட்டையா? நம்ம பூர்வீகம் புதுக்கோட்டை தான். அப்படிங்களா? ஆமாமா. நம்ம மற்ற பேஷண்ட்லாம் போய் பார்க்கணும். கண்ணு நம்ம இங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டு பேசுறேன், மத்த பேஷண்ட் போயிட்டு இருக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம். அப்படிங்களா? இல்ல அமைதியா இருடா. இல்லங்கம்மா, நான் போய் அங்க டெம்பரேச்சர் செக் பண்ணனும். டாக்டர் இந்த ஜாதக இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அது எல்லாம் ஜாதகம்னா புதுக்கோட்டையில தான் இருக்கு. அமைதியா போயிட்டு எல்லாம் புதுக்கோட்டையில இருக்குமா? கண்ணே நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். இங்க வேற புதுக்கோட்டையில நம்ம சின்ராஸ் மாமா இருக்கறாருல. நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. உனக்கு 23 வயசு ஆச்சு, என் பையனுக்கு 24 வயசு ஆச்சு. அப்படிங்களா? மாமா இங்க வா, என் கூட பேசி பழகு வா. ஐயோ அம்மா, டாக்டர் திட்டுவாருங்கம்மா, ரவுண்ட் சொல்லுவாருங்கம்மா. எந்திரா டேய், எந்திரிச்சு பேசுடா. ஏங்க பேஷண்ட் தூங்கிட்டு இருக்காரு, என் கூட பேசு கண்ணே. நல்ல லட்சணமா வேற இருக்கிற புதுக்கோட்டை முனிப்பு சாமியா கும்பிடுறீங்க, இந்த புள்ளைய விட முடியுமா? எந்திரிச்சு பேசு, எருமை வா, பேசு வா. வா உள்ள வா, உள்ள வா. எங்க பேஷண்ட் தூங்குறாங்க, வாடா உள்ள வாடா. ஏதாச்சும் பண்ணுங்கடா, ரெண்டு பேரும் ஏதாச்சும் பண்ணுங்கடா. எனக்கு மருமக கிடைச்சிட்டா. இன்னைக்கு இருந்து நீ பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். என்ன சொன்ன? போயிட்டு வரேன். அடே ஹாஸ்பிடல்ல இருந்து போயிட்டு வரேன்னா சொல்ல கூடாதுடா. இல்லம்மா, நான் போயிட்டு நாளைக்கு வந்தா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேடா. ஹாஸ்பிடல்ல இருந்து இப்பலாம் சொல்ல கூடாது. அப்பா இப்பதான் அட்மிட் ஆயிருக்காரு, நீ போயிட்டு வர வேற சொல்ற. அப்பா டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் போயிட்டு வரேன்பா. ஐயா இல்லம்மா, இருமா, என்னது கட்டிட்டு இருக்கறப்ப என்னாச்சு? கையில உன்ற தம்பி என்கிட்ட என்னங்கடா ஹாஸ்பிடல்ல இருந்து போயிட்டு வரேன்னு சொல்றான். அப்பா அதான் சின்ன பையன் இல்ல, அடிச்சானே வச்சுக்கா. போயிட்டு வரேன்னு சொல்றதா? சரி ஒண்ணும் இல்ல பெரியமா, நான் வீடு வரைக்கும் போறேன். என்ன சொன்ன? வீடு வரைக்கும் போறேன்னு சொல்ற? அட பாவி, போறேன்னா சொல்ல கூடாதுடா. ஹாஸ்பிடல்ல இருந்து போறேன்னு சொன்னா நேரா மார்ச்சரிக்கே போயிடுடா. அப்ப என்னத்த சொல்றது? ஹாஸ்பிடல்ல வந்தா எதுவும் சொல்லாம அப்படியே போயிடணும். ஏய் சிபி, என்னத்த கூப்பிட்டு என்ன அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? பெரியமா உனக்கு பிடிக்கலையா? சொல்லாம போற? ஏன்னா இல்ல ஒண்ணாதான்டா, அப்படியே போய் தொலை வேண்டியதானே. அப்படியே இப்படி அடிச்சுக்கிறானுங்களே, ஹாஸ்பிடல் இப்படிலாம் அடிச்சு கூடாதுடா. நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கங்கடா, இப்படிலாம் பண்ணாதீங்கடா. ஹாஸ்பிடல் இப்படிலாம் பார்க்க கூடாதுடா. மோஷன் கரெக்டா போனார்ல? கரெக்டா போறாரு. மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டாருல? அப்பதான் சாப்பிட்டு எடுத்துக்கிட்டாரு. சரி ஓகே. சரி மெடிசின்ஸ் மட்டும் கரெக்டா எடுத்து சொல்லுங்க. டாக்டர் சரியா இருவாங்க டாக்டர். டாக்டர் நல்லா 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 இருவாங்க டாக்டர். டாக்டர் சொல்லிட்டு போங்க, நல்லா இருவாங்க டாக்டர். டாக்டர் நல்லா இருவாங்க டாக்டர். அட ஆயிருவாருங்க. டாக்டர் சிரிச்சுட்டே சொல்லுங்க டாக்டர். நல்லா இருவாங்க டாக்டர். ஆயிருவாருங்க. சிரிச்சுட்டு சொல்லுங்க டாக்டர். ஆயிருவாருங்க. தேக்கா சிரிக்காங்க சார். நல்லா ஆயிருவாருங்க. ஒழுங்கா எல்லாம் சொன்னதை மட்டும் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணா சரியா இருப்பாரு அவரு. சொன்னது எதுவும் பண்றல, கேள்வி மட்டும் கேக்குறது. சரியாயிடுவாருங்க, போங்க. இனி கரெக்டா பாத்துக்கிறேன் டாக்டர். நல்லா இருவாங்க டாக்டர். ஆயிருவாருங்க. டாக்டர் நம்மளால முட்டி வலிங்க டாக்டர், என்ன பண்றனே தெரியலங்க டாக்டர். ஏம்மா பார்த்து கொஞ்சம் எப்படி பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. என்ன பேச விடுங்கம்மா. நான் ஹார்ட் சர்ஜன், நீங்க வந்து பிசியோ கிட்ட போய் பார்க்கணும். 3ஆம் நம்பர் கவுண்டர்ல டோக்கன் போடுங்க, டாக்டர் உட்கார்ந்திருப்பாரு. அவருக்கு என்ன சொல்றாரு? அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க டாக்டர், நீங்க பார்த்து சொல்லிட்டு போங்க டாக்டர். ஏங்க அது பிசியோ தாங்க பார்க்கணும், ஹார்ட் சர்ஜனுங்க, ஹார்ட் டாக்டர். ஏங்க போங்க பிசியோ. அவ்வளவு காசு என்ன பண்றா? முட்டி வலி பார்த்துட்டு போனா உனக்கு என்ன ஆயிர போகுது? இப்ப முட்டி வலி தானே சரியாகணும். முட்டியை காட்டுங்க. அப்பா முனீஸ்வரா, இந்த அம்மாக்கு முட்டி வலி சரியாகுமா? சரியாயிடும், கவலைப்படாத. ஆதித்யா ஃபேமிலி. ஆமா சொல்லுங்க. நீங்க ஆதித்யா டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க, நானும் கிளம்புறேன். ஏன் அவர் இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு? எங்க விக்ரம் இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்காரு, அவருக்கு ஓட்டு போட போனுங்க. நான் போறேன், நீங்க போய் ஓட்டு போடுங்க. நாங்களும் போறோம். ஏங்க ஒரு நிமிஷம்.
அதுக்கு முன்னாடி நீங்களும் விக்ரஸ் விக்ரமுக்கு ஹாட்ஸ்டார்ல போய் மறக்காம ஓட்டு போட்டுருங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் டு விக்ரஸ்.